மதுரையில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் ஜெகநாத் மிஸ்ரா. மதுரையில் தனது கட்சியை தொடங்கியுள்ளார் தேசிய செட்டியார்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா. திருப்பரங்குன்றம் பகுதியிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய செட்டியார்கள் பேரவையை நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியாக தொடங்கியுள்ளார் ஜெகநாத் மிஸ்ரா. இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் கட்சி துவக்க விழாவை வரலாற்று பெருமை மிகுந்த மாநகர் மதுரையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இந்த மதுரை மண்ணானது பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடங்கி வெற்றி கண்ட ஒரு புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமியிலிருந்து இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியிருக்கின்றோம். பல்வேறு பிரதான கொள்கையை முன்னிறுத்தி பூரண மதுவிலக்கு, அதேபோல் இளைஞர்கள் பொருளாதார வேலைவாய்ப்புடன் முன்னேற்ற கொள்கை, மகளிர் முன்னேற்ற கொள்கையுடன் புதிய 5 அணைகள் கட்டப்பட வேண்டும், தூய நீர், தூய காற்று, தூய மண்வளம் நிறைந்த பாரத தேசத்தை உருவாக்க வேண்டும். எதிர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தூய காற்று, தூய நீர், தூய மண்வளத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதான கொள்கையை வைத்து விவசாயிகளினுடைய விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் அமைந்திடல் வேண்டும், போதிய நீர் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் எங்களுடைய இயக்கத்தை இன்று வெற்றிகரமாக மதுரையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். எங்களுடைய ஒத்த கொள்கையுடன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடன் கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் முன்னிருந்து தேர்தல் களத்திலே பயணிப்போம். விஜயோட அரசியல் ஒரு எழுச்சிகரமாக இருக்கு. மக்கள் மத்தியில் மிக பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பை விஜயுடைய அரசியல் பயணம் கொடுத்திருக்கு. நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் விஜயுடைய பயணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய காலத்தில் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைகிறதா என்று பார்க்க வேண்டும். மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது வரவிருக்கக்கூடியதான். இனியும் இதுபோன்று இன்னும் பல பொருள்களுக்கு மத்திய அரசினுடைய வரி குறைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய பிரதான கொள்கையாக வியாபார பாதுகாப்பை முன்னிறுத்தி எங்களுடைய அணியில் வியாபார பாதுகாப்பு அணியை கொண்டு வரோம். இங்கே வியாபாரிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. அவர்களுடைய உயர்வுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னின்று போராடவில்லை. நாங்கள் இந்த பாரத தேசத்திலே, நம்முடைய தமிழகத்திலே வியாபாரத்தை உயர்த்துவதற்கு எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னின்று போராடும். எங்களுடைய கொள்கையுடன் ஒத்திருந்தால் நிச்சயமாக விஜய் கூட கூட்டணி அமைப்போம். அரசியல் அதிகாரங்களை பெற வேண்டும். அரசியல் அதிகாரத்தை பெறாமல் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக, இயக்கமாக எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும். மாநாடு நாங்கள் ஜனவரியில் மாநாடு நடத்த இருக்கோம். அதற்கு இடையில மங்களதேவி கண்ணகி தேவிக்கு, கண்ணகி முதல் பெண் தெய்வம், முதல் தமிழ் கடவுள். 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் கண்ணகி திருக்கோயில். தமிழகத்திலே புராதனமான ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்குது என்றால் அது கண்ணகி திருக்கோயில் தான். அந்த கண்ணகி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி ஒவ்வொரு பௌர்ணமி 3 நாட்கள் கண்ணகி அம்மனை வழிவகை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணில் இருந்து குமுளி நோக்கி மிகப்பெரிய யாத்திரையை நடத்த இருக்கின்றோம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை மங்களதேவி கண்ணகியை முன்னிறுத்தாத எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.